இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றதை பார்க்கலாமா. இது வந்து எனக்கு இங்கே 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 is ப்ளஸ், 1 more is மைனஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் பட்டன். இந்த தேர்ட் பட்டன் ஆன் பண்ணால் இந்த மிஷின் இந்த மாதிரி ஆன் ஆகுது. இந்த மாதிரி கவரை வந்து ஓப்பனில் இருக்குல்ல, இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு கொட்டிடும் பருப்புங்கெல்லாம். அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளஸ்ன்றதை அமுக்கி சீல் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக சீல் ஆகிடுச்சு. சீலு ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ சூப்பர். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பேப்பர்லேயும் யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். இப்போ பேப்பர் ஐட்டமில் இது இருக்குது. இதுக்கு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அட் பேப்பர். ஓப்பன் ஆகுது. பேப்பரில் ஒர்க் ஆகலை. ஆனால் மைனஸ்ன்னு இந்த ப்ராடக்டில் மைனஸ்ன்னு சொன்னது வந்து பேப்பரை கிழிக்கிறதுக்காக. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா பிளேட் வருது. இது தெரியுதா? ப்ரெஸ் பண்ணோன்னா பிளேட் வரும். பேப்பர் கிழிக்கிறதுக்காக மைனஸ். இது சீலிங் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பிடிச்சா நீங்களும் இந்த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். இட்ஸ் ஒர்க்கிங். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பாய். நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பை.